பெங்களூருவில் தனியார் விடுதியில் பெண் ஐடி ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக விஷவாயு தாக்கி அவர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. விடுதியின் வாட்டர் ஹீட்டரில் கேஸ் லீக் ஆகி இளம்பெண்ணின் உயிரை குடித்த கோர சம்பவத்தில் நடந்தது என்ன? பெங்களூருவில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் இளம்பெண் ரஞ்சிதா. கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி நண்பரின் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்ளச் சென்றவர் சிக்மகளூர் தாலுகாவில் உள்ள ஹண்டி மச்சந்தனஹள்ளியில் தனியார் விடுதியில் தங்கியுள்ளார். அப்போது ரஞ்சிதா குடிக்க குடியலறைக்குள் சென்று நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் விடுதி ஊழியர்களை வரச் சொல்லி தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் வர காலதாமதமானதால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது ரஞ்சிதா மயக்கமடைந்த நிலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்தார். உடனே அவரை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்த போதும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆரம்பத்தில் மர்ம மரணமாக கருதப்பட்டது. இருப்பினும் சமீபத்திய உடற்கூறாய்வு அறிக்கை அவரது மரணத்திற்கு பின்னால் உள்ள கொடூரமான உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கியது. கார்பன் மோனாக்சைடு என்ற விஷவாயுவின் தாக்கத்தால் ரஞ்சிதா இறந்ததாக ஆய்வின் முடிவில் தெரியவந்தது. குளியல் அறையில் பொருத்தப்பட்டிருந்த வாட்டர் ஹீட்டரில் இருந்து வாயு கசிந்து குளியல் அறையில் போதுமான காற்றோட்டம் இல்லாததால் அவர் மூச்சின்றி இறந்திருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட விடுதியின் நிர்வாக அலட்சியமே ரஞ்சிதாவின் மரணத்திற்கு நேரடி காரணம் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் ரஞ்சிதா தங்கியிருந்த விடுதியில் வாட்டர் ஹீட்டர் நிறுவும் போது பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விடுதி உரிமையாளர் சுதாகர் மீது ஆல்டூர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது.